ஃப்ரெண்ட்ஸ் இத தாத்தா பூன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. தலைவெட்டி பூ அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. நெறைய பேர் இத பார்த்துருப்பீங்க. தெரியாதவங்க இத தெரிஞ்சுக்கோங்க. இந்த செடி வெட்டு காயத்துல போட்டா உடனே அந்த காயம் ஆறிடும்னு சொல்லுவாங்க. இந்த செடிய பறிச்சுட்டு வந்து அது கொடி மாதிரி கீழ தான் படர்ந்து இருக்கும். தரையோட தரையா அத பறிச்சுட்டு வந்து அந்த இலைய மட்டும் எடுத்து, அத இந்த மாதிரி கல்லுல வச்சு நல்லா இலைய மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்து கல்லுல வச்சு இடிச்சு, அத சாறு புழிஞ்சு அந்த எண்ணெய நம்ம அத வந்து அந்த சாரோட தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கலந்து, அந்த எண்ணெய தலையில தேய்ச்சுட்டு வர்றப்ப, முடி கொட்டாது. முடி நல்லா அடர்த்தியா வளரும். இதுவரை ஏதாவது பிரச்சனையினால முடி கொட்டிட்டு இருந்தாலும், அது அப்படியே ஸ்டாப் ஆகுன்றது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு விசேஷமான இந்த செடிய, நீங்க இனிமேல் பார்த்தா அத பறிச்சுட்டு வந்து சும்மா கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சா போதும். நாங்களும் கொஞ்சமா தான் செய்றோம். ஒரு 1 ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டிக்கு 1 கரண்டி வரும். அதுக்கு நம்ம வந்து 1 1/2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, இந்த ஸ்டவ்ல சிம்ல வச்சே தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். சிம்ல வச்சே இத வந்து நம்ம சூடு பண்ணணும். 2யுமே மிக்ஸ் பண்ணி பாதி எண்ணெயில வந்து நம்ம இந்த சார விடுறப்ப, அது வந்து எண்ணெய் தெறிக்குன்றதுனால ஃபர்ஸ்ட்டே கலந்து வச்சுர்றது நல்லது. கலந்து ஸ்டவ்ல சிம்லவே வச்சு இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம சிம்லவே வச்சு அத கிளறிட்டே இருக்கிறப்ப, அது ஒரு நல்ல ஒரு கொதி நிலைக்கு வந்து எண்ணெய் எல்லாம் அப்படியே அந்த சாறுலருந்து பிரிஞ்சு தனியா வரும். அந்த மாதிரி தனியா பபிள்ஸ்லாம் அடங்கி, அந்த தனியா அந்த எண்ணெய் வந்து இருக்கிறப்ப, நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி வடிகட்டி வச்சுட்டு, நீங்க அப்படியேவும் இத அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்தும் நீங்க அப்ளை பண்ணிட்டே தலைக்கு அப்ளை பண்ணிட்டே வர்றப்ப, என்ன ப்ராப்ளத்தினால முடி கொட்டுது அந்த மாதிரி நமக்கு தெரியாம இருக்கிறது கூட ஸ்டாப் ஆயிடும். இது அவ்ளோ நல்ல ஆரோக்கியமான ஒரு எண்ணெய் தான். இயற்கையானது தான். நீங்க கையில இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய எடுத்துட்டு மசாஜ் பண்ணணும். நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பாப்பாக்கு இந்த மாதிரி தான் தேய்ச்சுட்டு வர்றோம். முடியும் நல்லா வளருது. இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்து, உங்களுக்கும் அந்த ரிசல்ட் தெரிஞ்சா என்னன்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்